அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்ம எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்திலே ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். கண்ணியத்திற்குரிய நம்முடைய ஷாவுல் எஜமா இப்போ பேசினாங்க. எஜமா சொன்னாங்க, முரீது வாங்கி பல வருடங்கள் ஆயிடுச்சு, என்னில் எந்த மாற்றமும் இல்லையே, எதுவும் பெரிய வளர்ந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறேன். பெரியவர்கள் சொல்கிறாங்க, அவன் வளர்ந்துகிட்டே தான் இருக்கணும், ஆனால் வளர்ச்சி நமக்கு தெரியல. சரிம்மா, இப்போ நேற்றைக்கு இன்னைக்கு ஷாவுல் மூலா வளர்ச்சி அதிகமாச்சா இல்லையா? நேற்றை விட இன்னைக்கு வளர்ச்சி கூடிச்சவங்க. ஒரு குழந்தையை பார்த்தோம், நேற்றை விட இன்றைக்கு வளர்ச்சி கூடிச்சா இல்லையா? ஜி நிச்சயமாக கூடிச்சு, வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. சரிம்மா, வித்தியாசம் தெரிஞ்சா? நேற்று மாதிரி தான் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. நேற்று எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இன்னைக்கு குழந்தை நமக்கு தெரியும். டக்குன்னு பார்க்காதீங்க, போயிருங்க, ஒரு வருஷம் வந்து கழிச்சு வந்து பாருங்க, அடே தவழ்ந்துட்டு இருந்தாரு, வந்து ஓடுறாப்புல, நல்ல மாற்றம் வந்திருக்க என்று அப்ப நினைப்போம். மாற்றங்கள் பின்னாடி தெரியும். அது மாதிரிமா ஷேகிட்ட நாம வந்து பையத்து வாங்கினதில்ல, மாற்றங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஷேகமார சொல்றாங்க, பையத்து வாங்கியவர்களில் கொஞ்சமாவது மாற்றம் உண்டாகும். எந்த அளவுக்கு நீங்கள் அந்த தொடர்பை வலுப்படுத்திக் கொள்கிறீர்களோ அந்த அளவு மாற்றம் உண்டாகும். அதை 3 வகையை எழுதுறாங்க. ஒருவர் பையத்து வாங்கினாரு, அதோட எந்த தொடர்பும் இல்லாமல் எப்பயாவது ஒருக்கா தொடர்பு வச்சுக்கிறது, அவ்வளோதான். இப்படி சிலர் இருப்பாங்க. இவர்களுக்கு என்ன பையத்து கொடுக்கும்? 3ஆம் நிலை, என்னைக்காவது ஒரு நாளைக்கு வர்றது. குறிப்பாக ஏதாவது வீட்டில் விஷயம்னா ஃபோன் அடித்து பேசுறது, சர்க்கா உடம்பு சரியில்லை துவா செய்யுங்க, இல்லை ஏதாவது ஒரு குழந்தை வந்திருக்கு துவா செய்யுங்க, பையனுக்கு, அந்த மாதிரி தொடர்பு. இவர்களுக்கும் பலன் தருமா பையத்து? நிச்சயம் பலன் தரும். கிதாப் எழுதுறாங்க, பையத் ஏன் எதற்கு எப்படின்னு கௌசி சர்க்கார் கிதாப் எழுதியிருக்கிறாங்க. சொல்கிறாங்க, என்ன பையத், என்ன பலன் தரும் அவங்களுக்கு என்றால், ஏற்கனவே இருந்ததை விட அல்லாஹ்வுடைய முஹப்பத்தும் ரசூலுடைய முஹப்பத்தும் இறை நேசர்களுடைய முஹப்பத்தும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கொஞ்சமாவது அதிகமாக இருக்கும் கல்வி. அந்த இறை நேசர்கள் மேல் ஒரு மதிப்பு இருக்க போய் தான் அவர் தெரியப்படுத்தி, எஜமானே இந்த மாதிரி என் பிள்ளைக்கு வாப்பரம் வந்திருக்கு, துவா செய்யுங்க, நல்லா கல்யாணம் முடிக்கணும், துவா செய்யுங்கன்னு சொல்கிறார். இப்போ இவங்க துவாவுக்கு ஒரு மதிப்பு இருக்குது அவங்கள்ட்ட, அல்லாஹ்டன் அவர் நினைக்கிறார். முன்பை விட அல்லாஹ்வுடைய முஹப்பத் அதிகமாகும். அல்லாஹ்வுடைய முஹப்பத் அதிகமாச்சுன்னா ஈமான் அதிகமாகுதுன்னு அர்த்தம். அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத் அதிகமாக அதிகமாக ஈமான் அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஈமானுடைய அளவீடே அல்லாஹ் ரசூலுடைய காதல் தான். ஈமானுடைய அளவீடே லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் மூமினாக முடியாது, ஹத்தா அக்கூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வலதிஹி வன்னாசி அஜ்மஈன், பெற்ற தந்தை தாயை விட, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, அகில உலகத்துள்ள அனைத்து மக்களை விட நீங்கள் என்னை நேசிக்கும் வரையிலேயும் உண்மை மூமினாக நீங்கள் ஆக முடியாது என்று பெருமானார் சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஈமானுடைய அளவீடை எதுக்கு சொன்னாங்க? அல்லாஹ் ரசூலுடைய காதலை சொல்றாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதல் கூட கூட ஈமான் கூடிடும். பெருமானுடைய காதல் குறைஞ்சிச்சுன்னா ஈமான் குறைஞ்சிடும். ஈமான் அசல், மற்ற வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் ஃபரா, கிளைகள். அசல் எதுங்க? அந்த ஈமான் வளருவதற்கு ஊற்றக்கூடிய தண்ணி எதுங்க? அது அல்லாஹ் ரசூலுடைய காதல்.
मोहब्बत इलाही, इश्क इलाही, அந்த காதலின் காரணமாகத்தான் ஈமான் வளர்ச்சி அடைகிறது. அதனாலதான் முன்னோர்கள் அல்லாஹ் ரசூலுடைய காதல் நம்மள அதிகமாக்குறதுக்காண்டி எதையாவது நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த மௌலூத் ஷரீஃபை ஏற்படுத்தினாங்க. ரசூலுடைய முகப்பத்தில் 10 பேருக்கு சோறாக்கி போடுறாங்க பாருங்க. 4 பேர் உட்காந்து மௌலூத் ஷரீஃப் போதுறாங்க பெருமானுடைய சல்லாசமுடைய முகப்பத்தில் அதிகமாக்குறதுக்காக. ஏதாவது செய்யுங்க, மீலா விழா கொண்டாடுங்க, பெருமானுடைய புகழ் பார்க்கல கேளுங்கள். இது எல்லாமே ஹராமும் எல்லாமே கூடாதுன்னு சொல்லிட்டா அவன் வாழ்நாளில் ரசூலுடைய பேச்சு கேட்க காதலே விழுகாதவங்க. ஜி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உயர்வை மீலா விழா போட்டு பேசுகிறாங்க, மீலா விழா போட்டு சினிமா கதையாக பேசுகிறாங்க, ஏதாவது மேடைக்கெல்லாம் போட்டு. அந்த காலத்தில் விடிய விடிய மௌலூத் ஷரீஃப் 12 நாள் தொடர் சொற்பொழிவு, ஊரே திரண்டு இஷா தொழுதுட்டு எல்லாம் சாப்பிட்டு உட்காந்துருவாங்க. 9 மணிக்கு இரவு 12 மணி வரைக்கும் நடக்கும். ஒரு ஆலிம்சா பயன் செய்வாங்க 12 நாட்கள் அடிக்கடி தொடர்ந்து 12 நாள் பயான். எதுக்காக பயான் வச்சாங்க அப்படின்னா அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை கேட்டால், ரசூலுடைய முகப்பத்தை கேட்டால் காதல் வளரும், அன்பு வளரும், அல்லாஹ் மேல பிரியம் வளரும், அதனால் ஈமான் வளரும் என்பதற்காக. இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, உடனே தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, மௌலூத் ஷரீஃப் ஓதுனா மட்டும் சொர்க்கம் போயிடுவானுங்களாக்கும். தொழுகை கட்டாய கடமை, அது தொழுபையும் தொழுக மாட்டேங்கிறானுங்க, ஜும்மாவுக்கு மட்டும் வரானுங்க. மௌலூத் ஷரீஃப்னா முதல்ல போய் நிற்கிறானுங்க, சொர்க்க நேராக போயிடுவானுங்களா? அது பிதஅத், அது கூடாதுன்னு. அவனுக்கும் மார்க்கத்துக்கும் அந்த அளவா தொடர்பு இருந்துச்சே, அல்லாஹ் ரசூலுடைய காதல் இருந்துச்சு அவனுக்கு. அந்த காதல் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகப்பத்தை வளர்க்குது இல்ல, முகப்பத்து வளர்றதுனால ஈமான் வளருது இல்ல. ஈமான் வளர வளர என்ன, ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் ரசூலுடைய முகப்பத் அவனை எதில் கொண்டு வந்து சேர்க்கும், முழுமையாக மார்க்கத்தை அனுஷ்டிக்கக்கூடியவனாக அவன் ஆக்கிறான். அதனால ஏற்படுத்தினாங்க அந்த அப்போ முரீதனுடைய ஆரம்ப முரீது என்ன சொன்னாங்க, அவர் எப்பயாவது ஒருக்கா ஷேഖுடைய தொடர்பு வைத்திருப்பார், அதிகம் தொடர்பு இருக்காது, ஆனால் அவரும் வீணாடைய மாட்டார். முன்பை விட அல்லாஹுடைய ரசூலுடைய முகப்பத்து கல்பில் அதிகமாகி கொண்டே தான் இருக்கும். இரண்டாவது நிலை இருப்பார், அவர் ஷேഖிட்ட எப்பயாவது வருவார், தாலிம்கள் கேட்பார், கொஞ்சம் அமல் செய்வார், முழுமையான தொடர்பு இருக்காது. இவருக்கு என்ன கிடைக்கும், அவர் எந்த அளவு அமல் செய்கிறாரோ அந்த அளவு குர்ப இலாஹி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவர் நிஸ்பத்து குவத் எவ்வளோ நீங்கள் பார்க்குறீங்க இன்னைக்கு, அந்த அளவு அல்லாஹ்வுடைய நெருக்கம். திக்ரை கொண்டு தாங்க அல்லாஹ்வுடைய நெருக்கம். அல்லாஹ்வை எந்த அளவு நினைக்கிறீங்களோ அந்த அளவு அல்லாஹ்வுடைய நெருக்கம். ஜி லா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில். அடியான் அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் நஃபிலான வணக்கங்களை கொண்டு. நெருங்கி கொண்டே இருக்க அடுத்த நெருக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எந்த அளவு நீ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை அதிகம் நினைவு கூறுகிறாயோ, ஷேഖனான் சொல்லி கொடுத்தபடி 4 தக்வாவை சொல்லி கொடுத்தாங்க. 4 தக்வாவுமே நீ அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காகத்தான் சொல்லி கொடுத்தார். ஷரியத் தக்வா செய், தரீகத் தக்வா, தவஜ்ஜு பஹக் செய், தவஜ்ஜு பகைர் ஹக்கை விட்டு சிந்தனையை மாற்றிக்கோ, தவஜ்ஜு பகைர் ஹக் அதை விட்டு அவர் தவிர்த்துக்கோ, தவஜ்ஜு ப சிஃபாத் அல்லாஹ் சிஃபாத்தை தவஜ்ஜு வை, தவஜ்ஜு ப உஜூத் ஹக் வை. இப்போ எவ்வளோ செய்கிறோமோ அந்த அளவு அல்லாஹ்வுடைய நெருக்கம். இதெல்லாம் வார்த்தைகளாக இருக்கும், பயிற்சி பெறணும். இது ஷேഖுடன், அதுக்கு தான் ஷேഖுடனே இருக்க சொல்லி சொல்கிறான். கூனு மஅ ஸாதிகீன், இருங்க, கூட இருந்தால் தான் பயிற்சி கிடைக்கும். விளைஞ்சா இல்லைவா ஜி? இது 2வது நிலை. 3வது கட்டம் சொல்கிறாங்க ஷேഖுமார்கள், அது நீ ஷேഖுடைய உண்மை குலாமாக இருந்து அவங்க ஞானங்களை பெற்றுக்கொண்டால் வாசில் பஹக்காக அல்லாஹ்வை அடைந்தவனாக, ஜி அல்லாஹ் தஆலாவில் உன்னை அர்ப்பணித்தவனாக நீ ஆகலாம். எப்படி பெரிய பெரிய ஷேഖுமார்கள் அந்த நிலையை அடைஞ்சாங்களோ அது மாதிரி தன்னை மாதிரி அவங்க ஆக்குவாங்க உன்னை அப்படின்னு சொல்லி.
ஆக எந்த அளவு நீ ஷேகுடைய இஷ்கில் தொடர்பில் இருக்கிறாயோ அந்த அளவு உனக்கு பலன் கிடைக்கும். ஒரு நொடி நேரமாகிலும் உன் ஷேகுடைய தொடர்பில் இருந்தால் அந்த அளவு பலன் கிடைக்குமா? ஒரு நொடி நேரமாக எந்த அளவு குறுபில் வர்றோமோ அந்த அளவு கிடைக்கும். தெரிஞ்சோமா? பூ இருக்கு, ஒரு முழம் பூ கட்டி வச்சிருக்காங்க. தூரத்தில் இருந்தால் வாசடிக்குமா? அடிக்காது. நெருங்கி கிட்ட வந்து மூக்கில் வச்சா வாசடிக்கும். அல்ல அங்கே வச்சுட்டோம், இங்கே இருந்தால் ஒரு அடி தள்ளி தான் வாசடிக்கும். ஒரு 2 அடி தள்ளி இருந்தால் சில நேரங்களில் வாசடிக்கும். ஒரு 10 அடி தள்ளி இருந்தால் கொஞ்சம் வாசடிக்கலாம். பக்கத்து வீட்டில் பூ கட்டினா இங்கே வாசடிக்குமா? எந்த அளவு நெருக்கம் அதிகமாகுதோ அந்த அளவு அந்த வாசத்தை பெறுவது போல மிஸ்கின் பொறவச்சேரியிலேருந்து அப்போல்லாம் சேலத்துக்கு போகும்போது 2 வழி காட்டும். 2 வழி இருக்குது. தஞ்சாவூர், திருச்சி, சேலம் இப்படியும் போகலாம். ஜி இப்படி சிதம்பரம் அப்படியே பண்டோட்டி கும்பகோணம் இப்படி அந்த வழியாக போகும். கும்பகோணம் வழியாக போகிறோம். நான் அந்த வழியாக இப்போ சிதம்பரம் வழியாக போகிறது. சிதம்பரம் வழியாக சேத்தியாத்துப்பா அப்படி போகும். சில நேரம் வண்டி போகும். காரில் போகும்போது வாய்ப்பு கிடைச்சா எஜமான் தர்பாருக்கு போகிறது. ஆனால் போகாட்டியும் அது எஜமான் தர்பாருக்கும் அதுக்கும் ஒரு 20 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். நம்ம நேசருடைய ஊரை தாண்டி அல்லவா போகிறது. கொஞ்ச தூரம் அந்த அளவுக்கு வித்தியாசம் வருது, தொடர்பு வருதா இல்லையா? ஒரு ரூட் அப்படி போகுது, ஒரு ரூட் இப்படி போகுது. அப்ப லால்பேட்டை மாநகரை ஒட்டி போகுதுல ரோடு போதும், அது போதும். குனுமா சாதிகீன், சாதிகீன்களோடு நீங்க சேர்ந்திருங்கள் அப்படின்னு அர்த்தம் என்னன்னு கேட்டா விளைஞ்சுங்களா? அல்லாஹ் சொல்றான் பார்த்தீங்களா, யா அய்யுஹல்லதீன முத்தகுல்லாஹ, அந்த சாதிக்கையும் சேர்ந்து இருக்க 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 உங்களுடைய அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத் அதிகமாயிட்டே இருக்கும். இதெல்லாம் கட்டாய கடமை இல்லை. ஷேக்கிட்ட பையத்து வாங்கினா என் ஊருக்கு போனால் ஷேக்கோட ஊரை ஒட்டி ரோட்டில் போகணும் இருக்கு அப்படின்னா கிடையாது பை. இது காதலுடைய ஒரு வயசு. எஜமா ஒரு அத்தரை போடுவாங்க. இந்த அத்தரை போய் சர்க்கார் என்ன அத்தரை போறீங்க கேட்க முடியுமா? போய் கேட்ட சர்க்கார் அத்தரை போடுவாங்க. அப்படி எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கும் அந்த அத்தரை. சர்க்கார் அந்த உள்ள நுழைஞ்சு அந்த அத்தரை வீசும். அது என்ன அத்தருங்கிறத எனக்கு சர்க்கார் கேட்கறதுக்கு மனசு கேட்க முடியுமா? என்ன அத்தரை போறீங்க? அது மாதிரி போன ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஆனால் தேடிட்டே இருந்தேன் ரொம்ப காலம். என்ன அத்தரா இருக்கணும். பல கடைகளில் போனால் ஒரு அத்தரா வந்து பார்க்குறது. அது 100 அத்தரை வச்சிருப்போம். இது இல்லைங்க, இது வேற மாதிரி வரும். நீ சொல்ற மாதிரி எந்த அத்தரும் சொன்ன மூஞ்சா காட்டு அத்தரை கொண்டு வந்து காமிச்சாலாச்சும் நாங்கள் வந்து நாங்களாவது சொல்லுவோம். என் சர்க்கார் விட்டு அத்தரை யாருக்கும் எங்களுக்கு தெரியும், கொடுக்க மாட்டாங்க. ஜி ஒரு தடவை மிஸ்கின் ஒரு ஊருக்கு முத்துப்பேட்டைக்கு பயானுக்கு போயிருங்க. அந்த வீட்டில் உள்ள நுழைஞ்சா அதே வாசனை அடிக்குது. ஷேக் தாவதர்னு ஒருத்தர் இருக்கிறாங்க முத்துப்பேட்டையில். அப்படியே என் ஷேகநாயகத்துடைய வீட்டில் அடிச்ச அதே வாசனை புடியாது. ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. அவங்க அண்ணன் இது என்ன அத்தர் என்ன போட்டீங்க அப்படின்னு கேட்டேன். கொண்டு வந்து பாட்டில் கொடுத்தாரு. அது பேர் போட்டுருந்துச்சு குடி. உடனே அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவில் அத்தரை தமிழ்நாடு முடிச்சுங்க கிடைக்க மாட்டேன்ட்டாங்க. சரி வெளிநாட்டுக்கு ஃபோன் அடிச்சு வாங்கிட்டு வந்து அதை பத்திரமா வச்சிருக்கேன். அந்த இடத்துல அத்தரை வாங்கிட்டு வச்சுக்கிறது. அது யார் வெளிநாட்டுக்கு வந்து என்ன வேணும்னு கேட்டால் அந்த அத்தரை பாட்டு ஒன்று வேணும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி வச்சது. அதுதான் போடுறது. சரிம்மா, இப்போ முரீது வாங்கினா ஷேக என்ன அத்தரை போடுறாங்களோ அதை போடுவாய் அப்படின்னு முரீது வாங்குறாங்களா? இல்லையே. நீ அல்லாஹ் 5 நேரம் தொழுக வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், மார்க்க அப்படி நடக்கும், அதான் பரித்து வாங்குறாங்க. நீ ஷேக அத்தரை போட்ட அத்தரை நீ போட வேண்டும் பைத்தில் இருக்காது மாதிரி. அப்புறம் என்ன அது அப்படின்னா அதுக்கு பின்னாடி அந்த அத்தரை எப்போ எடுத்து போட்டாலும் என் ஷேக் நினைப்பு வந்துருக்கு. அதுக்காக தான் அது. எப்போ எடுத்து அந்த அத்தரை தலவுனாலும் எஜமா இப்படிதான் தலவுவாங்க, எஜமா இப்படிதான் போடுவாங்க. அப்படி இமிட்டேட் பண்றது ஒரு முகப்பத்து இல்லை. எஜமா ஒரு சபையை முடிச்சுட்டு எந்திரிக்கும் போது திக்ரு முடிச்சிடுவாங்க. திக்ரு முடிச்சுட்டு எந்திரிப்பாங்க சர்க்கார். அந்த இன்னல்லா மலாய்க்கு தோதுவாங்கல்லப்பா போயிட்டு சர்க்கார் எந்திரிச்சோன்னே ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு ஸலவாத் ஓதுனாங்க சர்க்கார். எல்லாரும் ஸலவாத் ஓதும். அங்கேருந்து ஒரு பீர்பாய், எனக்கு அசதா வேறு யாரும் தெரியல, அவங்க ஸல்லல்லாஹு அலா முஹம்மது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்றாரு. எப்பா நான் ஒரு மெட்டு போடுறேன், நீங்க ஒரு மெட்டு போடுறீங்க. நான் ஒரு மெட்டு போடுறேன், நீங்க மெட்டு மாத்தி போடுறீங்களே அப்படின்னு மறுபடியும் அதை மெட்டு ஆரம்பிச்சாச்சு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு பின்னாடி மினிஷன் மிகுதமா எதை ஓதுறது, இந்த மெட்டில் ஓதுறது மறந்துட்ட சில வேற மெட்டில் ஓதுறது மிகுதமா. என் ஷேகனா ஓதன மெட்டு இப்போ பைத்தில் அது இருக்குதா, ஷேகனா ஓதன மெட்டுன்னு தான் முழுது ஓதுவேன், செலவாத்து ஓதுவேன் அப்படிலாம் இல்லை. ஆனா அதை இமிட்டேட் செய்யும் போதுமா ஒரு முகப்பத்து சந்தோஷம் அவங்க சிந்தனையிலே வருது, அதே சிந்தனை அப்படியே வருது. அது காதலினுடைய வெளிப்பாடு. அது ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சினிமா நடிகனை காதலிக்கிறான், அரை மொட்டை போட்டுக்கிறான், நடுவில் முடிவிட்டு சுற்றி குட்டி கரைச்சிடறான். இந்த படத்தில் அவர் போட்டிருந்தாரு, நல்ல சட்டையை பட்டன்லாம் கழட்டிட்டு கீழே முடிச்சு போட்டுக்கிறான். இது அந்த படத்தில் அவர் போட்டிருந்தாரு. திடீர்னு பார்த்தா தாடி சுழத்துறாங்க. என்னடா அதான் புதுசாக சுனந்தம் வந்துட்டானோ எல்லாரும், தாடி சுழத்துறானோ எல்லாரும். என்னடா அது எல்லாம் சுண்ணத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டானுங்களா? நான் இல்லைங்க, நம்ம இவர் இருக்காரு, அவர் இந்த படத்தில் தாடி வச்சிருக்காரு, அதை நாங்களும் இருக்கணுங்க. அவர் என்ன செய்யறாரோ பின்பற்றுறான், அவர் மேல உள்ள முகப்பத்தில். அப்ப நீ அல்லா ரசூலை பின்பற்றக்கூடாது, ரசூலை பின்பற்றக்கூடாது. குர்பான் ஆகணும் அப்படியே இமிட்டேட் செஞ்சுப்பாரு, இமிட்டேஷன் நடிப்பு. இன்னைக்கு இவங்க எடுத்துக்கிட்டானோ வஹாபிங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எதை மார்க்கம் என்று நமக்கு சொல்லி பின்பற்ற சொல்லி சொன்னார்களோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும். பெருமானார் பிறந்த ஊர் வந்து அரபு நாடு. அப்ப அரபு நாடு என்பதற்காக வேண்டி அதுல அரபுகளுடைய பழக்கம் சிலது இருக்கும், அதை பெருமானார் செய்திருப்பார்கள். அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. அபா போட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும். இது வந்து அரபு மக்கள் எப்பயும் போடுறது தான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தியாவில் பிறந்தாங்க, சட்டையும் ஃபேண்ட்டும் போட்டிருப்பாங்க. அவன் அரபு நாட்டில் பிறந்துட்டாங்க, அபா போட்டிருந்தாங்க, தலபா கட்டுறாங்க, அது அரபு நாட்டு பழக்கம். அது எப்படி அவங்க சுன்னத்தாக ஆகும்? இருக்கு போயிடும். இப்போ அபா யார் போட்டா? ரசூல்ல போட்டாங்கல்ல, அதுல என்னடா வேணும் உனக்கு? தலபா யார் கட்டுறான்? ஏன் ரசூல்ல கட்டினாங்கல்ல, போடா. அப்படி அல்லாஹ் அழகு பார்த்தாங்க ரசூல்லாவ. இந்த ரசூல் அவருடைய ஒவ்வொரு சொல்லும் என்னுடைய சொல்லும் நல்லா சொல்லிட்டான், அவங்க செயலை என் செயல் நல்லா சொல்லிட்டான். அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுக்கு பிரியம் இல்லாத செஞ்சிருப்பாங்களா? இதெல்லாம் சுன்னத்தின் கிடையாது. அதெல்லாம் எப்படி சொன்ன எடுக்க முடியும் அப்படிங்கிறவனுக்கு இருக்கு. மிஸ்வாக்கு செய்தார்கள், அதெல்லாம் அரமாட்டு பழக்கம். ஓஹோ, அப்ப இதெல்லாம் பழக்க வழக்கமா? அதை நம்ம எடுக்க தேவையில்லையா? இந்த ரசூல் மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. ஒரு நாளைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு எத்தனை வாட்டி மிஸ்வாக் செஞ்சிருப்பான்னு கணக்கு போட்டா சுமாராக 50-60 தடவை வரும்போது தெரியுது. ஒவ்வொரு தொழுகைக்கும் செய்வாங்க, உலு செய்யும்போது செய்வாங்க, இரவு எந்திரிச்சா செய்வாங்க, வெளியே போய்ட்டு உள்ள வந்தா செய்வாங்க. நான் எந்த அளவுக்கு உமிர்த்து மிஸ்வாக் செய்யும்படி அல்லாஹ் என்னை ஏவிக்கொண்டே இருந்தான், எந்த அளவுக்கு என்ன பற்கள் எல்லாம் கரைந்து போய் விடுமோ தேய்ந்து விடுமோ என்று அஞ்சினேன் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். அரைஞ்சிக்கலாம். இனி ஒரு சுன்னத்தே ரசூல் ஒரு மிஸ்வாக்கு ஜோபில் வைக்க பயப்படுறான். நம்ம எது மிஸ்வாக் யார் வச்சிருக்காருங்க? ஜோபில் யார் வச்சிருக்காங்க? யார்கிட்ட ஜோபில் இருக்கா? ஏங்க நான் சொல்றேன் 50 தடவையா செஞ்சிருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் வச்சுக்கிறது எப்பயுமே அல்லாஹ்வுடைய ஃபضل. சுன்னத்தே ரசூல் வைங்க மோலா. நீங்களும் அது தப்லீக் ஜமாத்துக்காரங்க சொன்னதும் விட்டீங்க, அதை தரீகாக்காரங்களாம் வைக்க கூடாது, தப்லீக் ஜமாத்துக்காரங்க தான் வச்சுக்கணும். அப்படின்னா செய்யுங்க. மிஸ்வாக்கு செய்யப்பட்டு தொழுகக்கூடிய தொழுகை செய்யப்படாத தொழுகையை விட 27 மடங்கு நன்மைன்னு வருது. சில ரிவாயத்துகள் எத்தனை மடங்கு வருதுப்பா?
அல்லது யுஸ்தா எடுங்க ஹதீஸ் எடுங்க. அஸ்ஸலாத்து அல்லதி யுஸ்தாகு லஹா அஸ்ஸலாத்து அல்லதி யுஸ்தாகு லஹா கைரும் மின ஸலாத்தி அல்லதி லா யுஸ்தாகு லஹா அவ் கமா क़ால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிஸ்வாக்கு செய்து தொழுகுவதும் மிஸ்வாக்கு செய்யாமல் தொழுகு வித்தியாசம் இருப்பாங்க. அப்போ எதை நான் ஏன் உடனே நாம அதை இல்லை? அப்போ மிஸ்வாக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 3/4 மணி நேரம் ஆகுமா? இல்லையே. தஃதுலு அஸ்ஸலாத்து அல்லதி யுஸ்தாகு லஹா அல ஸலாத்தி அல்லதி லா யுஸ்தாகு லஹா 70 ضعفன். மிஸ்வாக்கு செய்து தொழுகும் தொழுகையை விட மிஸ்வாக்கு செய்யாத தொழுகையை விட மிஸ்வாக்கு செய்யக்கூடிய தொழுகையாகிறது 70 மடங்கு மேலானது. ஆயிஷா ரலியல்லாஹு உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க. இந்த ஹதீஸை இப்னு ஹுஸைபான சஹீஹ் இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய ஹதீஸ். 70 முறை. அப்போ மிஸ்வாக்கு செய்ய எவ்வளோ நேரம் ஆகும்? ஒது செய்ய போகிறீங்க, ஒது செஞ்சால் தொழுவீங்க, இல்லை ஒது செய்யாமல் தொழுவீங்களா? எல்லாரும் ஒரு பழக்கமே கிடையாது எங்கள் ஊரில், இந்த ஊரில் கிடையாதா? நம்ம ஒது செய்தோம் பல்லு 3 வாட்டி. மிஸ்வாக்கு 2 நிமிஷம் செய்ய நிஜமாக சொன்னாங்க, செய்யலாம். ஆனால் 2 தேய் தைச்சாலே போதும். அந்த சுண்ணத்தை அடைவதற்காக வேண்டி வாய்க்கு பிடிக்கும் போது தண்ணியில் நினச்சி நீ இப்படி ஒரு தேய் தேய்ச்சாலே முடிஞ்சு போச்சு. 2 நிமிஷம் தேய்க்கணும் கூட கடமை இல்லை. தேய்ச்சா நல்லது தான், தேய்க்கணும்னு இல்லை. 2 இழுப்பு இழுத்துட்ட உள்ள வச்சுக்கிட்ட முடிஞ்சு. அந்த 70 மடங்கு உள்ள அல்லா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அல்ல 2 இழுப்பு இழுத்து 60 தாங்க, முழுசா இழுத்தா 70 இல்லவே இல்லை. எல்லாம் கொடுப்பான். அல்லா என் எஜமா செஞ்சாங்க, அதனால செய்யும். மிஸ்கின் ஒரு சிம்ம தாடி இப்படி கோதுறது கிடையாது. இப்படி கோதிட்டு ஆக்கதா அமரணி ரப்பி, இப்படி ஆக்கதா அமரணி ரப்பி. தாடி வந்து எஜமா வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு இப்படி கோத மாட்டாங்க, கை இப்படி வச்சுக்குவாங்க. கை இப்படி இல்லை, இப்படி இல்லை, இந்த பின்பகுதி இருக்குல்ல, இது கழுத்தை ஒட்டி இருக்கணும். இப்படி இப்படி கோதுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதோ ஹதீஸ் எடுத்து பாருங்க. தாடியை கோதும்போது தஹரீர் நபி, அதாவது கையுடைய பின்பகுதி வந்து கழுத்தை ஒட்டி வச்சு இப்படி கோதுவாங்க. அப்படி கோதிக்கொண்டே பெருமானார் சொல்லுவார்கள், ஹாக்கதா அமரணி ரப்பி, இப்படித்தான் என் ரப்பு என்னை ஏவினான் என்று சொல்லுவார்கள். இப்படி நாம் இப்படி செய்யறோம், இது ஈஸியா இருக்கு. இப்படி இப்படி கிடையாது. ஆனா எப்படி அது இல்லை. கரெக்ட். கை இப்படி இப்படி செய்யும். ஹாக்கதா அமரணி ரப்பி, இப்படித்தான் என் ரப்பு என்னை ஏவினான் அது சொல்லுங்க பார்ப்போம் என்று சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதா தவல்ல அகத கஃபம் மிம்மாயின், உது செய்தால் கஃபில் ஒரு கஃப் தண்ணி எடுப்பார்கள். அபூதாவுத் ஹதீஸ். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க. அதுகலஹு தஹத ஹனகிஹி, தன்னுடைய அந்த காதுக்கு அந்த தாடிக்கு கீழே பெருமான் அந்த தண்ணியை வைப்பார்கள். ஹல்லல பிஹி லிஹியத்தஹு, தன்னுடைய தாடி இவ்வாறு கோதுவார்கள். வகால சொல்லுவார்கள், ஹாக்கதா அமரணி ரப்பி, என் ரப்பு இப்படித்தான் எனக்கு ஏவினான் என்று சொல்லுவார்கள். அபூதாவுத் பைஹகி ஹதீஸ். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க. சில ரிவாயத் தெளிவாகவே போட்டிருக்கிறாங்க. எப்படி தன்னுடைய கஃபில் அந்த இது வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையுடைய பின்பகுதி வந்து பின்னாடி கழுத்தை ஓட்டி இருக்கு. இப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்க. இப்படித்தான் என் ரப்பு ஏவினான். நான் தாடியை தழுவு போது எடுத்து வச்சுக்கிறது. ஹாக்கதா ஃபஅல ரசூலி, ஹாக்கதா ஃபஅல ஹபீபி, என் நேசர் இப்படித்தான் செய்தார்கள், என் காதலர் இப்படித்தான் செய்தார்கள். அப்படி சொல்லுங்க நீங்க. என் எஜமா இப்படிதான் செஞ்சாங்க. இது பின்பற்றது கடமையா கட்டாயமாலாம் கேட்க வேணாம். எப்படி செய்தார்களோ அப்படி செஞ்சு பழகுங்க. இப்படி செஞ்சாலும் செஞ்சு பழகுங்க. இது பெருமாள் சொன்னாங்களா, சுன்னத்துன்னு சொன்னாங்களா, இது சுன்னத்துன்னு சொல்லலையா, அதே அவனுக்கு எஜமா செஞ்சாங்க, அப்படி செய்வோம். அது சுன்னத் என்று பெருமாள் சொல்லியிருந்தாலும் சரி, சொல்லாமல் இருந்தாலும் சரி. பெருமாள் சொரக்கா பிரியமா சாப்பிட்டாங்க. இப்ப நீங்களும் சொரக்கா சாப்பிடுங்க உத்தரவு போட்டாங்க நமக்கு. சொல்லுவாங்க. அதை நினைத்து நாம் சொரக்காவை பிரியமா சாப்பிட்டா
அந்த ஒண்ணுக்கு அல்ல மன்னிச்சு அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருவாங்க. அது பெருமானுடைய காதலுடைய வெளிப்பாடு தாங்க அது. ஹஜ்ரத் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காதியில் குவாத்தா இருந்தாங்க. ஒரு நாள் சொரக்கா வந்துச்சு. எனக்கு சொரக்கா ரொம்ப பிடிக்கும், ரசூலுல்லாஹ் ரொம்ப பிடிச்சது, எனக்கும் பிடிக்கும், கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. பக்கத்தில் ஒரு நண்பர் சொன்னார், ஐயா எனக்கு சொரக்கா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கும்னு சொல்கிறேன், உனக்கு பிடிக்காதுங்கய்யா. கோபம் கடுமையாச்சு. கூப்பிடுங்க ஜல்லாதன்ட்டான், கழுத்து வெட்டுறால கூப்பிடுங்கன்ட்டான். அவரு கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்டு அவரு மன்னிச்சுங்க தெரியாமல் சொல்லிட்டேன். அப்புறம் ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கும்னு நான் சொல்கிறேன், எனக்கு பிடிக்காது எப்படி சொன்ன நீ? பெருமானார் ஸல்லல்லாஹு எந்த சொல்லும் தன் வாயால் தான் சொன்னதாக சொல்லவே இல்லை. மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு. ஒரு வார்த்தை கூட தன் சுய இஷ்டப்படி பேசினதே இல்லை. வமா ரமைத இது ரமைத வலாக்கின் அல்லாஹ் ரமா. அந்த மண்ணை நீங்கள் எரியவில்லை, அல்லாஹ் தான் எரிஞ்சான். அப்ப பெருமானுடைய கவுலும் அல்லாஹ்வுடைய கவுலு, பெருமானுடைய ஃபேலும் அல்லாஹ்வுடைய ஃபேல். அவங்க செயலும் அல்லாஹ்வுடைய செயல், அவங்க சொல்லும் அல்லாஹ்வுடைய சொல்லு. இப்ப அல்லாஹ் உத்தரவு இல்லாம பெருமான் செஞ்சிருப்பான் எந்த விஷயமும்? பை தாடியை கோதி கழுவது என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். அது இப்படி கழுவது என்னுடைய பிரியம் சொல்ல, ஹாக்கதா இப்படி செய்யும்படி தான், ஹாக்கதா அமரணி ரப்பி. அப்ப எந்த சொல்லும் அல்லாஹ் உத்தரவு இல்லாம செய்யறதுலன்னு தெரியுது பெருமாள். அவங்களுடைய ஆட்டம், அசைவு, உட்காருதல், எந்திரிக்குதல் எல்லாமே உத்தரவு, அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு தான் செய்தார்கள். கண் சிமிட்டுதலும் கண் மூடுதலும் எல்லாம் அல்லாஹ்வுடைய உத்தரவு தான். அதில் நீ பிரிச்சு பார்க்க தேவையில்லை. இதையே இப்படி செஞ்சாங்க, அதையும் எப்படி செஞ்சாங்க. இது அரபு மக்களுடைய பழக்கம், இது அவங்களுடைய வழக்கம், இது இவன வழக்கம், தேவையே இல்லை. ஒரு இப்படி எடுத்துட்டா எல்லாத்தையும் மாத்திடுவான். ஒருத்தர் ஜாடி வைங்க, மீசை வச்சிருக்கா, ஜாடி வைக்கணும். ஓ ஹாலிஃபுல் யஹூத் நசாரா, யஹூதி நசரானிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள். அஃபுல் லிஹ்ய, தாடியை பரிபூர்ணமாக வையுங்கள். வக்சு ஷாரிப், மீசையை கத்திரித்துக் கொள்ளுங்கள். மீசையை கத்திரிக்கணும். தாடி நேர்மா வையுங்கள், யஹூதி நசரானிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் இப்ப தவில் செய்றார், யஹூதிகள் நசரானிகள் அந்த காலத்துல முஸ்லிம்களுக்கு கடும் எதிரியாக இருந்தார்கள். அதனால அடையாளம் தெரியணும், எதிரிகளை அடையாளம் தெரியணும். அதனால அவன் மீசை வச்சிருக்கான், தாடி எடுத்துட்டான். நீ தாடி வச்சு மீசை எடுத்துட்டா அடையாளம் தெரியும். அதுக்காக பெருமானம் சொன்னது அது. இப்போ அப்படி கிடையாது இல்லைங்களா? எல்லாம் சேர்ந்து ஒன்றா பழகிறோம், ஒரே ஊரில் சர்ச்சும் இருக்குது, கோயிலும் இருக்குது, பள்ளிவாசலும் இருக்குது. இப்போ அந்த சட்டம் கிடையாது. அது இஸ்லாத்தில் ஒரு கட்டாய கடமையெல்லாம் கிடையாதுங்கிறார். சரா மடையனுங்கள்னு சொல்லணும் உங்களுக்கு. என் ரசூல் எதை செய்தார்களோ அதுதான் அல்லாஹ்வுடைய செயல். அது ஃபெஅலே ரசூல் ஃபெஅலுல்லாஹ். மெட்ராஸ்ல ஒரு அரபிக் காலேஜுடைய பிரின்சிபல் பார்க்க போயிருந்தோம். பேரை சொல்லாம வேணாமா? சொன்னா எனக்கு என்ன பயம் இருக்கு? கேஸ் போட்டா போட்டுருக்கு. புகாரி அரபிக் காலேஜ் மெட்ராஸ், அது பிரின்சிபல் பார்க்க போயிருந்தோம். உங்க பரிசால் எல்லாம் ஆலிம்களாகி வெளியே வர்றாங்க. நிறைய பேர் தாடி ஷேவ் பண்ணிட்டு சுற்றுறாங்க. ஆலிம் பட்டம் கொடுக்கும் போதே ஃபேண்ட் ஷூட் போட்டு தாடி ஷேவ் பண்ணிட்டு பட்டம். புகாரியும் பட்டம் கொடுக்குறாங்க, ஆலிம் பட்டம் கொடுக்குறாங்க. ஃபேண்ட் ஷூட் போட்டு தாடி ஷேவ் பண்ணிட்டு ஆலிம் பட்டம் கொடுக்குறாங்க. நீ பேசாம எம்ஏ அரபிக்கு ஏதாவது பட்டம் கொடுத்துக்கோ, ஆலிம்னு பட்டம் கொடுக்காது. இது என்ன, ஏன் தாடி சிறைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்களா? நீங்க உடைகள்லாம் எப்படி இங்கிலீஷ்காரன் உடை போட்ட மாதிரி போட்டுக்கிட்டு சுற்றுறாங்க. இது இது எப்படி நீங்கள் அப்படின்னு கேட்டோம். இஸ்லாத்தில் தாடி வைங்கன்னு பெருமானா சொன்னாங்களே, ஃபர்து வாஜிபெல்லாம் கிடையாது.
அதுக்கு ஏன் நீங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறார். அதையே நீங்க அவ்வளவு ஒரு முக்கியத்துவமா கொடுக்குறீங்க, அதுக்கு அவ்வளவு நீங்க பண்றீங்க. அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தேவையில்லைன்னு விட்டுறது, தாடி சாதி சிறைச்சங்கன்னு விட்டுறது, பட்டம் வாங்கக்கூடிய ஆலிம் சாகல. அதே மாதிரி ஆடைகள்லாம் எது அந்த காலத்துல எது பெஸ்ட் ஆடை அதை அணிஞ்சிக்க வேண்டியதுதான். அவங்க காலத்துல பெருமானார் அப்படி அணிஞ்சிருப்பாங்க. இப்போ இது கோட்டு ஷூட் பார்த்தா ஒரு கண்ணியம், அதனால போட்டுக்கிறோம். இதுமாரி நாங்கள் இதை சொல்ல பின்பற்ற அவசியம் கிடையாது. இவர் ஓதி கொடுத்து அவங்களாம் ஆலிமாய் சமுதாய தீர்த்திருத்த போறாங்க. அப்ப இஸ்லாத்தை வந்து ஒரு கோட்பாடாக்கிட்டானுங்க இவனுங்க. எப்படி எம்ஏ புக்கு பிஏ புக்கு அது மாதிரி இஸ்லாமிய புக்ஸு படிச்சுட்டே வந்துடுறாரு. ஆராய்ச்சியாளர்களாக வர்றாங்க. இவங்கெல்லாம் ரசூலுக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்லை. காதல் என்பது ரசூலின் மீது அர்ப்பணமாக இருந்தான். அதனாலதான் அந்த காலத்துல வந்து காலேஜ் படிப்பு மாதிரி இல்லை, அரபு கல்லூரி படிப்பு என்பது. அது உஸ்தாது உட்காந்துருப்பாங்க, ஒரு மேடை போட்டு ஒரு திண்டு போட்டு உட்காந்துருப்பாங்க, ஒழு செய்துவிட்டு கண்ணியமாக உட்காந்துருப்பாங்க, தலப்பா கட்டி. முன்னாடி கிதாப் இருக்கும், முன்னாடி டெஸ்க்கு தான் போட்டிருப்பாங்க. பிள்ளைகள்லாம் கால் மடித்து தான் உட்காரணும் முன்னாடி, அதபாக மரியாதையாக. முதல்ல உனக்கு அறிவுரை சொல்லக்கூடிய, உனக்கு பாடம் நடத்தக்கூடிய உஸ்தாது மேல கண்ணியம் வரணும். இந்த உஸ்தாது வந்தோடனே எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும், இதான் தலை தாழ்த்து நிற்கணும், கண்ணியமாக நிற்பாங்க. அப்போ உஸ்தாது மேல மரியாதை, அது ரசூலுடைய மரியாதையா மாறும். இன்னைக்கு இஸ்லாமிய கல்வியும் என்ன ஆகிட்டானுமோ, காலேஜ் படிக்கிற படிப்பு மாதிரி. இதோ வருது, அடுத்தது வந்துட்டு இருக்கா, கெமிஸ்ட்ரி வருதுடா, இந்த பயாலஜி போயிட்டு இருக்குடா, டேய் இந்த வர முக்சர் மணி வந்துட்டு இருக்குடா, அடுத்தது அடுத்த தஃசீர் வருது, ஐயோ அருவ ஆரம்பிச்சிருவாரு. அவர் மேல மதிப்பு இல்லாமல் மரியாதை இல்லாமல், அவருக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் மரியாதை இல்லாமல் போனால் இல்முக்கும் மரியாதை இல்லை, அந்த இல்மு எங்கேருந்து வந்துச்சோ அவங்கள்ட்டையும் மரியாதை இல்லை, ரசூலுக்கும் மரியாதை இல்லை. அவங்ககிட்ட வெறும் ஒரு விளையாட்டாக போயிடுச்சு கல்வி. அந்த கல்வியை கொண்டு நீ எதையுமே சாதிக்க முடியாது. இஷ்ட கற்றுக் கொடு, ஃபர்ஸ்ட் காதலை கற்றுக் கொடு, படிப்பு பற்றி பேசவே இல்லை. சஹாபாக்கெல்லாம் காதலர்களாக இருந்தாங்க. அவங்க எந்த மதசாலையுமே ஓதவெல்லாம் கிடையாது. அவங்க ஹிதாயாவும் ஓத கிடையாது, துல் முக்தாரும் ஓத இல்லை, ஹிதாயத்தனும் ஓதலை, மீசான் சஞ்சானி ஓதலை, அவாமில் ஷர்மி தமிழும் ஓதலை. இந்த 7 வருஷம் மதரசால வச்சிருக்கு எந்த கித்தாபும் சஹாபாக்கள் ஓதவே இல்லை. இந்த உம்மத்துடைய நபியும் உம்மி தான், இந்த உம்மத்துடைய அக்சரான அவுலியாக்களும் உம்மியா தான் இருப்பாங்கண்டா. பெருசா எழுத பிடிக்க தெரியாது. பெரிய பெரிய எழுத்தாளர்கள் அல்ல, அவங்க கல்பை சரி பண்ணிக்கிட்டாங்க. அந்த கல்பை சரி பண்ணுவதில் தன் காலத்தை அவர்கள் கழித்தார்கள். அலஞ்சேலவை என் ஃபைஜு நாயகம் ஆலிம் ஷா பட்டம் வாங்கணும் கிடையாது, நூரி நாயகம் ஆலிம் ஷா பட்டம் வாங்க கிடையாது, ஆமீர் கலீம் நாயகம் ஆலிம் பட்டம் வாங்க கிடையாது, கௌசி நாயகம் ஆலிம் பட்டம் வாங்க கிடையாது. அல்லாவே ஆசிரியன் அனைத்துமே ஆச்சரியம், சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் சேதிகளே. என் ஃபைஜு நாயகம் அவர்கள் தன் வாய் திறந்து குர்ஆன் ஆயத்துக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா முன்னாடி 50க்கு மேற்பட்ட உலமாக்கள் உட்காந்துருப்பாங்க, எங்க பாபா உட்காந்துருப்பாங்க. இந்த ஆயத்துக்கு இப்படி ஒரு விளக்கம் இதுவரைக்கும் எங்க வாழ்க்கையில கேட்டதே இல்லைன்னு, எந்த தஃசீர்லையும் நாங்க பார்க்கலன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா இஷ்கு காதலினால அல்லாட்ட இருந்து வாங்கினது. ஒரு இல்மு நீ கிதாபு இருந்து வாங்குறது, ஆசிரியர்கள் வாயிலிருந்து வாங்குறது, ஒரு இல்மு அல்லாட்ட இருந்து வாங்குறது. அது அல்லாஹ் யாருக்கு அருள் புரிவானோ ரஹ்மத் செய்வானோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். ரஹ்மத்தம் மின் இந்தினா, நம் புறத்திலிருந்து பேரு அருளை அவர்களுக்கு நாம் கொடுத்தோம். எப்புறத்திலிருந்து இல்மையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தோம். விளங்கி ரஹ்மத்தம் மின் இந்தினா, நம் புறத்திலிருந்து பேரு ரஹ்மத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தோம். நம் புறத்திலிருந்து இல்மையை கற்றுக் கொடுத்து யார சொல்றான்டா?
ஹுதர் அலைஹிஸ்ஸலாம். ரஹமத்தை கொடுத்தான், அல்லாஹ் இல்மை கொடுத்தான். அப்ப இந்த ரஹமத்தை நீ வாங்குற, இல்மு தானா வந்துடும். அப்ப ரசூலுடைய அன்பை பெற்றுக் கொண்டார்கள். ரசூலுடைய கல்புல இருக்கிற இல்மு அப்படியே சஹாபாக்களுக்கு வந்துருச்சு. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பின்பற்றியும் நேர்வழி பெற்றவர்கள். நான் சொன்ன மாதிரி எந்த சஹாபி செஞ்சார்களோ அதை பின்பற்றியும் நேர்வழி பெற்றவர்கள் சொல்லல. என்னை பின்பற்றியும் நேர்வழி பெற்றவர்கள், என் சஹாபாக்கள் செஞ்ச பின்பற்றினா நேர்வழிட்டான். அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னதி குலஃபாயிர் ராஷிதீன் வபி ஐஹிம் இஹ்ததைத்தும் இஹ்ததைத்தும். ஏன்னா என் காதல் அவங்கள்ட்ட இருக்குது. காதலனுடைய வழி என்னைக்குமே சரியான வழியா தான் இருக்கும். ஏன்னா இஷ்கு காதல் இருக்கு, அது காதலிடம் நடந்து கொள்ளக்கூடிய ஒழுக்க முறை அதுவே கற்றுக் கொடுத்துரும். இது வெளியே பாடம் படிச்சுட்டு வர வேண்டியது இல்லை. இது பாடம் படிக்காமலேயே கற்றுக் கொடுத்துரும். எப்படி நடந்து கொள்வது, என்ன செய்தால் காதலனுடைய கவர் என்னை பார்த்து ரசிப்பான், அவன் பிரியம் எப்படி எனக்கு கிடைக்கும், அது எல்லாமே அந்த காதலே கற்றுக் கொடுக்கும். ஆண் மயிலுக்கு தோகை இருக்கும், பெண் மயிலுக்கு இருக்காது. எதுக்கான தோகை? பெண் மயில கவர்ச்சி பண்றதுக்கான கவர் இருக்காது. அது பெண் மயில்கிட்ட போகணும் அப்படின்னு ஆசை வந்துச்சுன்னு சொன்னா விரிச்சு ஆடு, ரசிக்கும். அதை பார்த்து அது மயங்கி இருக்கும். அதில் உள்ள அந்த காதல் உணர்ச்சி இருக்கே, அதுவே எப்படி ஆடணும்னு கற்றுக்கணும். அது அம்மாட்ட கற்றுட்டு வரல. அது அம்மா எப்படிமா செய்யணும் அப்படின்னு கற்றுக்கொண்டு வந்தது இல்லை. அதே மாதிரி எல்லா மிருகங்களும் கற்றுக்கொண்டு வருவதில்லை. அந்த காதலே அதை கற்றுக் கொடுக்கிறது அவர்களுக்கு எப்படி நடக்கணுங்கிறத. விளஞ்சா இல்லை பை? அது மாதிரி அதனால தான் என் சஹாபாக்கள் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லுவாங்க ஐயும் இஹ்ததைத்தும் இஹ்ததைத்தும், யாரை வேணா பின்பற்றுங்க, நேர்வழி கிடைக்கும் உங்களுக்கு சொல்லுவாங்க. எதனால? இல்மு கற்றுக் கொடுத்து சொல்லலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஷ்ட கற்றுக் கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்தை கற்றுக் கொடுத்துட்டாங்க. முஹப்பத்துடையவர் இப்படித்தான் செய்வார், அதை பின்பற்றுங்க, அதை பின்பற்றுங்கன்னு சொல்லுவாங்க. வெறும் பாடங்களை கொண்டு வராது பை. வாத்தியாரே கொண்டு போறானோ. இது எப்படி? எந்த அளவுக்கு ரசூலை ஆதரிக்கிறையோ அந்த அளவு இல்மு இறை ஞானம் கல்வ வரும். எந்த அளவு நீ ஷேഖின் மீது குர்பான் ஆகிறியோ, ஆஷிக் ஆகிறியோ, அந்த அளவு உனக்கு அல்லாஹ் தஆலா இல்மு இர்ஃபானை கொடுத்துக்கிட்டே இருப்பான். கல்பிலிருந்து ஊறும். அவங்க வாயிலிருந்து படிக்கிறது ரொம்ப கம்மி. 100% தான் ஷேக்குடைய வாயிலிருந்து படிக்கிறது. 99% உன் கல்பிலிருந்து ஊறுறது. அவங்க கல்பில போட்ட விதை முளைச்சு வர்றது. இன்னைக்கு காலையில் கடற்கரையில் ஹிலாஃபத்துக்கு விளக்கம் சொன்னேன். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில் கேட்டிருப்பீங்களா? இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா. அந்த ஆயத்துக்கு இன்னைக்கு காலையில் கடற்கரையில் சொன்ன விளக்கத்தை இங்க வாழ்நாள நீங்க யாரும் கேட்டிருக்க முடியாது. ஏன் சொல்றேன்னு கேட்டா, நானே கேட்டிருக்கேன். இந்த புத்தகத்திலையும் நான் படிச்சதும் கிடையாது. அல்ல அந்த இடத்துல கல்வி விளக்கம் போட்டான். யாரு போட்டது? ஃபைஜு நாயன் தான் போட்டாங்க. ஷேக்மார்கள் தான் போடுவாங்க. அவங்க போட்டதுதான். ஆலிம்கள் சொல்லுங்க, யூசுப் விளக்க படிச்சிருக்கேன் அந்த விளக்கத்தை. கலீஃபாவுக்கு இந்த விளக்கத்தை நானே படிச்சது கிடையாது. ஜி இதே ஆயத்துக்கு அந்த ஷாஹித் நிக்காஹ்ல வேற விளக்கம் வந்துச்சு. இருந்தீங்களா? இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபாக்கு ஷாஹித் கல்யாணத்தில் பயான் செஞ்சனப்பா வேற விளக்கம் சொன்னோம். இன்னைக்கு வேற விளக்கம். இனியும் கியாமத் வரைக்கும் விளக்கம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் புதுசு புதுசா. இதுக்கு முடியவே இல்லை. அது கௌசுல் அல்ல முஹீத்தீன் ஆண்டகை அவங்க திறமையை பற்றி சோதிக்கணும் அப்படின்னு அங்கே அந்த காலத்துல ஒரு ஆலிம்ஷா ஒரு ஆயத்துக்கு ஜி நான் நிறைய விளக்கங்கள் எடுத்து மொத்தம் 13 விளக்கம் எடுத்துட்டேன். இந்த ஆயத்து சொல்லி விளக்கம் என்னன்னு நாங்கள் தெரிஞ்ச மாதிரி அவங்க தெரியும். 2 தெரியும், 3 தெரியும், 13 தான் தெரிய சான்ஸ் கிடையாது அவங்களுக்கு அப்படின்னு குறிப்பு எல்லாம் பெரிய கிதாப் எடுத்து புரட்டி எடுத்து எழுதி வச்சுக்கிட்டாரு. எஜமான்கிட்ட போய் அந்த ஆயத்தை சொல்லி விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்கலான்னு நினச்சாரு.
அன்னைக்கு பார்த்து எஜமா அந்த ஆயத்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அரே உட்கார், நல்லா உட்காந்துட்டார். எஜமா ஆயத்து ஷரஹ் செய்கிறாங்க. இது ஏற்கனவே கேட்டது தான். ரெண்டாவது இது கேட்டிருக்கேன். 13 சொல்லிட்டாங்க எஜமா வரிசையா. அடுத்து 14வது சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், இது இதுவரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. அப்போ எஜமா வந்து என்னையோட நிறைய முத்தாள் அதிகமாக செய்கிறாங்க போல தெரியுது. நான் கொஞ்சமாக கிதாப் படிக்கிறேன். எந்த கிதாபில் பார்த்தாங்க கேட்கணும், புதுசாக இருக்குது விளக்கம் அப்படின்ட்டு. 15வது சொன்னாங்க. திரும்ப எந்த கிதாபும் இது வரைக்கும் நான் பார்க்கலையே. இவங்க குதுபுகான பெருசாக இருக்குமோ லைப்ரரி. 16வது சொல்கிறாங்க. போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் தஹையூர் ஆயிட்டார். எஜமா 50 விளக்கம் சொன்னாங்களாம். அப்ப சத்தியமா எந்த கிதாபிலும் இருக்க சான்ஸே கிடையாது. இது மினல்லா வந்தது தான், இது அல்லாட்டிருந்து வந்தது தான். சரணாகதி ஆயிட்டார் அவர். ஷேக்கிட்ட வாங்குப்பா. இது குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கம் மட்டும் இல்லை, ஒரு பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுங்கிறத எஜமா கல்வியில் போடுவாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு தீர்வு சொல்லுவாங்க. உன் வாயிலிருந்து வரக்கூடிய தீர்வு பொருத்தமான தீர்வா. கல்புல அல்லாஹ் ரசூலின் ஷேக்கையும் உள்ள வச்சுக்க. ஷேக்கிட்ட மஷூரா பண்ணுங்க. ஃபோனில் சொல்லலை பை, கல்புல மஷூரா பண்ணுங்க. சரி குழப்பமா இருக்கு, என்ன செய்யட்டும் எஜமானே? பிச்சை போடுங்க. நான் என்ன செய்யணும் கேட்கற எஜமான்ட்ட. இப்படி செய்ப்பா சக்கா சொல்ல. ஏன் ஸ்பீர்கிய பாத்தின் ஷேக்குடைய பாத்தின் ஹக்கு தாங்க. நீ ஷேக ஒரு ஊர்ல இருக்கான்னு பார்க்காத, ஷேக்குடைய பாத்தின் ஹக்கு தான். ஷேக்குடைய பாத்தின் ஹர் ஜகா, எல்லா இடத்துலையும் இருக்கு. மஷூரா இருக்கு. தொடர்பு கல்பு ரீதியை எப்பவுமே வச்சுக்கணும். கல்புல ஷேக்கில் சதா பேசிக்கிட்டே இருக்கு. நான் பேசிக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு கடையில் போய் செப்பல் வாங்கணும், இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு எஜமான் கேட்குறது. சர்க்கார் இது ரெண்டுமே எதை எடுத்துக்கணும் சர்க்கார்? எடுத்துக்கப்பா. எஜமா கல்வியில் பேசிட்டு தான் இருக்காங்க. ஜி மீன் வாங்க கடைக்கு போகிறோம், கொடுவா மீன் வச்சுருக்கான், ஒவ்வா மீன் இருக்கு. சர்க்கார் எதை எடுத்துக்கிட்டோம் சர்க்கார் அப்படின்னு இது எடுத்து இப்போ எஜமானுடைய அந்த சொல் இருக்கு, அது அப்படியே இதாக செஞ்சு பழகி. என் சர்க்கார் நாயகம் வந்து ஒரு தடவை சொன்னாங்க, எப்படிம்மா போகிறீங்க திருவண்ணாமலைக்கு, எப்படி போகிறீங்கன்னு கேட்டாங்க. ரூட் வந்து இப்படி பண்டொட்டி திருக்கோயிலூர் அந்த ரூட் தானம்மா அப்படின்னு. ஜி சர்க்கார் அப்படின்னு. அந்த ரோடெலாம் மோசமாக இருந்துச்சு. அதோட விழுப்புரம் போய் போகிறது ஷார்ட்டாக இருந்துச்சு. விழுப்புரம் ரோடு நல்லா இருந்துச்சு. எப்போ எஜமானுடைய திருநாவில் அந்த வார்த்தை வந்துருச்சோ அதுக்கு முன்னாடி அந்த ரூட்டு வேற ரூட்டு போனதே கிடையாது. அவங்க சொல்லிட்டாங்களா, முடிஞ்சு போச்சு. அதுதான் இப்போ வயது வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. பண்டொட்டி திருக்கோயிலூர் போய் அப்படியே நம்ம போகிறீங்க ஜீஸ் இருக்கார் அப்படின்னு கேட்டாங்க. முடிஞ்சுங்களா? சரி, அந்த விழுப்புரம் கோழின்னு கூட்டு ரோடு இருக்கும், அப்படியே உள்ளே போனால் நேராக போயிடலாம். ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கும், 4 வழிச்சாலை, சீக்கிரம் போயிடலாம். போனதே கிடையாது. எஜமா சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. மறுபேச்சே கிடையாது. அந்த மாதிரிமா இதை பின்பற்ற கட்டாயமா சர்க்கார் சொன்ன ரூட்ல தான் மெட்ராஸ் போகணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. அது அவங்க மேல கொண்ட அந்த பிரியம், அந்த நேசம், அது செஞ்சணும், அது இருக்கணும். அந்த நேசம் உனக்கு ஈமானை வலுப்படுத்தும், உன் கல்பை திறந்து விடும். ரசூல் அப்படி அப்படியே பின்பற்றும். என்ன வேணா பெருமானை செஞ்சாங்க, செய்யணுமா செய்யக்கூடாதான் கேட்குற கேள்விங்க. எனக்கு பேசணும்னு ஆசை இருக்குது. தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க, தூரமாக இருந்து, அவங்களுக்கு அமுச்சு வைக்க வேண்டியிருக்கு. மணி 9 ஆச்சு. ஆகவே என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.